வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அண்ணன் செம்பூமூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம், ராஜா அண்ணனுக்கு வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக உங்களை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். மே 16 வரைக்கும். நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேண்ணே. ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு. இன்றைக்கி என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை ஆரம்பமே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடையில் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களும் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருன்னா அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னா எல்லோரும் வரக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அதுவும் அந்த ஏவி நான் இப்போ தான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பாருங்கன்றாரு. உட்காந்து பார்க்கப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடல் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடித்து கடிச்சு பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் முடியாது, இதுக்கு மேலே நீ என்ன, எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது. படத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தா இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. எல்ரட் குமார் அண்ணன் சொல்கிறேன், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசனா அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கட்டார், எவ்வளோ தூரத்துக்கும் போவார். இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார். பட் எனக்கு எதுவுமே தெரியலை. சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே, ஆமண்ணே அதை விடக்கூடாதுண்ணே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட்டக்கூடாதுண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும். சரி, எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராருல, அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. அதே அவருக்கு பிடிச்சா அதை விடவே மாட்டார். இந்த ஏவிக்கு அவ்வளோ மெனக்கெட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. திருப்பியும் இதான் நியாயமும் கூட. ஒரு விடுதலைங்க படத்து மூலமாக இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே நிற்கிறேன். இதுதானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. திருப்பி உங்ககிட்டே நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே. அதுக்கும் வெற்றி நடந்த காரணம் என்னென்னா, விடுதலைக்கு அப்புறம் கருடனும் அதுவும் எனக்கு வெற்றிமாறன் மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறையா இருந்துச்சு. அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதுவாக இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் அண்ணங்கிட்ட சும்மா எப்பயுமே சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லாயிருக்கு, இன்றைக்குள்ளே சொல்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இப்படி ஒரு கதை கண்டிப்பாக தேவை, எல்லாத்துக்கும் பிடிக்கும். சில விஷயங்கள் இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் குமார் சார்கிட்ட சொல்லி இயக்குனர் பிரசாந்த் பாண்டியத்தை சொல்லி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நான் எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க. மதியம் வெற்றிமாறன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இவ்வளோ இது நடந்துகிட்டே இருந்துருக்கு ரொம்ப நாளாகவே. சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார். குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு சூப்பர் கதையில் கொண்டு என்னை உட்கார வச்சுருக்காரு. ரொம்ப நன்றிங்க. காரணம் இன்னொன்று, இந்த உலகம் உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன், ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன். நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை. எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ, நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்முடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ, அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு, இது கடலில் நடக்குது. கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை படமாக கொண்டு மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு.
ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு வாழ்த்துக்கள்ங்கண்ணே. அதே நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு கேமை வெளியில் தெரியாமே இருந்திருக்கு. அதனால் ஒரு தமிழன் கொடுக்க மரியாதையாக நான் நினைக்கிறேன். இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்லை, அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு கொடுக்க மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் பூரா அவங்களுக்கு சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன். சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது, அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன், இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன், ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அசாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம், நீங்கள் தானே ஒரே மாதிரி தான் இருக்கோம், ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது, ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே. நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன், ஏதோ சொன்னாங்க, எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களேன் பிரதர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் ஓகே, அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன், குமாரனிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன், அண்ணேன்னு. ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்கேன், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு. அப்படி சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க, அவர் சூப்பராக அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானத்தை கேட்டு உள்ள அண்ணே நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, அது ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் நீங்கள் கதையன்னு சொல்ல வேண்டாம். அது அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து சொல்ல, ஓகே ஜிவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார், இல்லைண்ணா ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார், ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது, எனக்கு ஒன்றுமே வேணாங்க ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள், நானும் கூட பேசி பார்க்குறேன்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ எப்படி போட்டுருக்காங்க, 2 நாள் தான் அப்படின்ட்டாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். உண்மைக்கு எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன், நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்டேன், இதுக்கு தான் பிரதர். நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மதியண்ணே, லவி அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே, தேங்க்யூ அண்ணே. கேமராமேன் சார், அண்ணன் கூட போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன், அண்ணே தானே ஒரு 4 டேரக்டருக்கு சமம்னே, சந்தோஷம். ஒரு 4 டேரக்டர் உங்களோட கோ டேரக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ணே சூப்பர்னு அவர் கிடச்சா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது. சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ளே எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு. நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சார்கிட்ட போயிருந்தேன். சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன், என்னை கையை பிடிச்சிட்டு விடுவாங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன், கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க, இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன். ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கினே ரூமுக்கு போனேன், அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 லைன்ஸ் உள்ள தெலுங்கில். ஆமாம், அங்கே போய் அர்ஜுன் சாரோட அப்பா அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில், அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க. போக கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு, மேலே ஏறின இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனே ஒரு ஆள் போக பேண்ட்டில் வச்சது பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரு அண்டாக்குள்ளே கையை விட்டது மாதிரியே இருக்குது, ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சுருக்கேன். சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டும் பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியலை. எடுத்து வெற்றி என்ன பேசுகிறதுக்குள்ளே வேகமாக மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க, மேலே போனேன். இப்படியே தான் நின்னேன், எதுவுமே பஸ் இப்படியே தான் நின்னேன். அந்தரிக்கு நமஸ்காரம், அவ்வளோதான், அந்த ஒரே லைன் தான். அதுக்கப்புறம் எந்த லைனும் வரல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல் நம்ம ஊர் பாஷையில் பேசி விட்டேன். இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படி அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு 7-8 லைன் நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். உங்களுக்கு நான் டூப் போடலாம், எனக்கு நீங்கள் டூப் போடலாம். ஆமாம், அதனால் கவலையே இல்லை. டக்குன்னு லேட் ஆச்சுன்னா கூட சொல்லிடலாம், அண்ணே அவரை வச்சு டூப் எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருப்பேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். மகிமா, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை, சூரிய கூட யார் நடிக்கிறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு தான்.
பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு ரோல் தான் முக்கியம், அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க பாருங்கள். உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக, ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சொல்கிறேன், வெற்றிமாறனே ரொம்ப நன்றிங்கண்ணே. தேங்க்யூங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசருன்ற டைட்டிலோடு இன்வால்வ்ன்றது இப்போ தான் தெரியும், எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self-respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போது? 10 தான். ஓகே, மொத்தமாக 10 அரியர்ஸ் இருந்தது. சரி, நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன். ஓகே, சரி போ. ஹீ குட் ஹவ் கம் அண்ட் ஆஸ்க்ட் மீ டு ஒர்க் வித் ஹிம். அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணன் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்ன நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த ஃபில்ம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார். ஆண்ட்ரூ நான்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தார். பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹி ஒர்க் வித் மீ ஆடுகளம். ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதி வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்றைக்கி என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பன்ட் ஃபார் ஹிம். செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் அதெல்லாம் முடிச்சு த்ரூ அவுட் த ஜேர்னி என்னென்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் பர்சனாக இருந்து டீமுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்போவுமே தயங்காத ஒரு பர்சன். அண்டு எல்லா படமுமே வந்து அந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹீ வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் எல்ரேட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரொடக்ஷன், மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. மணியும் எல்ரேட் சாரும் வந்து they are very impressed. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லோரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான்னு, அதெல்லாம் நல்லா தான் பேசுவான். ஸோ அப்படி அது இதுதான் என்ன பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் கரெக்டாக பேசுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தி வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், தி வே ஹி புட்ஸ் அக்ராஸ் ஹிஸ் தாட்ஸ், அது வந்து எல்ரேட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு தடவை பேசும்போது, சார் நான் நல்ல பையனாக இருக்கான் சார், ஏதாவது ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னும் போது அவன் மதி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபில்ம். அப்போ இந்த ஐடியா எனக்கு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே
இங்கேயே இருக்கு. அதில் அந்த அந்த இவங்க அந்த அந்த அவர் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லையா, இப்போ எப்படி நிலத்தில் இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கட்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மர படகு போட்டி. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நம்ம மக்களில் ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது, இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்குது, அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். நீ அதை இன்னும் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹி ஹேட் அந்த அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 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 கான்செப்டாக சொன்னப்போ நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சார் உங்கள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு கதை இருக்குது சார், கதை சொல்கிறாங்க சார், நீங்கள் கேளுங்க அப்படின்னேன். அது ஐ திங்க் அந்த விடுதலை கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல சொன்னேன். அப்புறம் லைன் சொன்ன உடனே அவர் சார் சூப்பராக இருக்கு சார். அங்கேருந்து தென் அதுக்கப்புறம் அவங்க அது அப்படி அந்த ஜேர்னி அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஹேப்பன்ட். இப்போ இதில் இருக்கிற டீம் கதிர் பற்றி சொல்லணுன்னா, மற்றவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது, அஃப்கோர்ஸ் ஜிவியை தெரியும். கதிர் பற்றி சொல்லணுன்னா, ஒன் ஆஃப் த ஃபியூ சினிமாட்டோகிராஃபர்ஸ் who can contribute creatively in script writing. ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அவரால் வந்து க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நான் வடச்சென்னை கதையை ரொம்ப வருஷமாக 2003 எல்லாருக்கும் சொல்லுவேன், பார்க்குற எல்லாருக்கும் சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன், ஏர்லி டேஸில், பொல்லாதவனுக்கு முன்னாடியா பொல்லாதவனுக்கு அப்புறமா தெரியல, ஏதோ ஒரு டைமில் சொன்னேன். அப்போ சொன்னப்போ என்கிட்ட சொன்னார், இந்த கதையில் சந்திரா தான் ஹீரோ அப்படின்னாரு. சந்திரா மேலே தான் இந்த கதை இருக்குது அப்படின்னாரு. அதாவது சந்திரா மேலே கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே அவரால் வந்து அவ்வளோ க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதிக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த விஷனோட கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜிவி ஆஸ் ஆல்வேஸ், ஜிவி வந்து இன்னைக்கு ஹீஸ் இன் இஸ் மியூசிக்கல் ப்ரைம். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக, எனர்ஜெட்டிக்காக டெலிவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு அவர்கிட்ட வந்து நீங்கள் 30 நாள் இல்லை 2 நாள் இல்லை, ஃபுல் படத்துக்கே நீங்கள் 5 நாள்லேயே பண்ணுவீங்க. அது வந்து ஒன் ஆஃப் ஜிவிஸ் வெரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ். இ டசன் டயர். எந்த நேரமாக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் முன்னாடியெல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் பண்ணுவேன், வாட் ஆர் யூ டூயிங், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் ஆர் யூ, அப்படி. இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். இஃப் யூஆர் இன் த ஸ்டுடியோ ஐ வில் கம், ஓகே கம், ஐ வில் கம். நைட் ஒரு 12:30 மணிக்கு போவேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். இன்றைக்கும் அப்படி தான். பட் நான் நைட்டு 12:30 மணிக்கு அவருக்கு மெசேஜ் அனுப்புறதில்ல. அதர்வைஸ் த சேம் எனர்ஜி இஸ் தேர். எந்த நேரத்துலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு டயர் ஆகாத ஒரு பர்சன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்றைக்கி வந்து இஸ் ஏபிள் டு கிரியேட் சச் இம்பேக்ட். ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியுது அவரால். அண்ட் ஒரு ஸ்டார் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு, ஒரு கண்டென்ட் ஃபில்ம்னா அதுக்கு ஒரு அப்ரோச் வச்சுருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அண்ட் இந்த ஃபில்முக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஜிவியோட மியூசிக்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த படத்தை இப்போ அவங்க ரெக்கியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நானாக இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ், டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு. மதி வந்து ஐ திங்க் he has taken up a very 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 big challenge. பட் என்னன்னா, சூரி மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டும்
எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தால், அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, ப்ரொடியூசராக இருக்கிறது அவருக்கு செகண்ட் ஜாப் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடி தான் அவர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நம்ம ஏதாவது சொன்னால் கூட, சார் அன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே சார், வேணாம் சார் இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார், ஐயோ சார் அது நல்லா இருந்ததே சார், சார் இல்லை சார் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார், அப்படியா சார் போயிடுவார். போன உடனே ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு மணி அடிப்பார், சார் சார் சொன்னார் சார் அது ஒரு 3 days ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார். இல்லை மணி பட்ஜெட் இல்லை சார், சார் அதெல்லாம் சார் பார்த்துக்கிட்டார் சார். இல்லை இப்போ பீட்ரு வரணுமே, அதுக்கு பீட்ரு சார் அது பேசிக்கலாம் சார், சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்குன்றாரு சார். இப்போ எப்படி ஆகிடும்னா, டைரக்டரை வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுவார் செலவு பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட் அபவுட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ் அண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தால் கண்டிப்பாக மதியால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுறது, ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபில்மில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கு ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரியகிட்ட. இஸ் எ ஸ்ட்ராங் மேன் இன் த சென்ஸ் லைக் இஸ் ஃபிட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம். இப்போ இந்த அவங்க அந்த 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 ட்ரோன் ஷாட்லேயே இந்த படகு திரும்பும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில் விழுந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் விழுந்து தூக்கி, இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம். மற்றவங்க அப்படி முடியுமான்னு தெரியல. சூரிய வந்து நிறைய தயாராகணும் அதுக்கு. அப்புறம் வந்து அவர் சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு, இங்கே தமிழில் பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி. ஏன்னா அவர் வந்து இப்போ நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். ஆனால் இங்கே வரும்போது தமிழில் பேசணும்னு அவர் போட்ட அந்த அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸ்பெஷல் தேங்க்ஸ், யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஸோ அண்டு எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மதியை வந்து நான் திட்டலை, நான் கொஞ்சம் அழுத்தமாக சஜஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். மணியை பற்றி சொல்லணும். மணி வந்து எல்ரெட்டுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபில்டர். மணி வந்து எதை எப்படி எங்கே யார்கிட்ட சொல்லணுன்றதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பத்திரமா, இந்த படத்தினுடைய பாய்மரம் வந்து மணி தான் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து மணி வந்து எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். அண்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த படத்தை நான் பார்த்துட்டே இருக்க போகிறேன், என்னுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ வெரி மச். மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரெட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல் அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்.
இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளாக இருக்குது. அதனால் ஒரு 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 படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவர் ட்ரைனிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை நம்பி தமிழ் திரை உலகத்தில் சாரி thanks for this chance, Madhimaran sir. Thank you. I'm really sorry, little bit shivering. Okay. முதல்ல என்னை நம்பி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெற்றிமாறன் சார், உங்களையும் உங்கள் படங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அதை விட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். நீங்கள் அசோசியேட் ஆன படத்தங்களை நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சூரியனை நேற்று நைட்டு வெல்கம் பிரதர்னு மெசேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்களோட ஜெர்னி இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், வெரி ஹாப்பி டு ஒர்க்கிங் வித் யூ சார். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். அண்ட் கதிர் சார், eagerly waiting to shoot with you sir. நன்றி, மகிழ்ச்சி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார், உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
and RS Entertainment. Thank you so much, sir. Elur Kumar, sir. அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி, சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐல் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகேன். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இல் கம் அவுட் குட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் நான் பார்த்ததே இல்லை அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாரி லேட்டாக வந்ததுக்கு. எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் லேட்டாக வந்ததுக்கு ரொம்ப சாரி சார். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் நிறைய பட்டிருக்கேன், பட் ஆனால் அது நடந்ததில்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து துரைசெந்தில் சாரோட கருடன் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம், நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து உங்கள் டீமில் நான் அப்படி ஒர்க் பண்ணி அந்த ஆசையை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ஹாப்பி. சூரியண்ணா திருப்பியும் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்டட் சாருக்கு இங்கே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொழுது கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காமல் இந்த படத்துக்கு கூப்பிட்டு என்னை ஃப்ரெண்டாக மறுபடியும் கூப்பிட்டு இந்த ஒரு நல்ல படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிமாறன் இப்போ இங்கே எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன். அவர் ஜென்ரலாக இப்போ ரொம்ப பேசிட்டார் இங்கே. ஆக்சுவலாக இதில் கூட பேச மாட்டார் அவர். என்கிட்ட வந்து சார் இந்த படம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக. ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங் ஆகிறேன், நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தா அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. எந்த ஊர் சார் கேட்டார். நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை மாதிரி படம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு படம் சார். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் வந்து என் கூட ஒரு நாள் வரீங்களா, நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் கூட்டிகிட்டு போனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, இதை மொத்தமாக நான் நேராக பார்த்தேன். நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இது அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மதிமாறன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா, ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஸ்போர்ட் தான் இதுவும். ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஸ்போர்ட்டை அந்த ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி யாருக்குமே தெரியல. ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிமாறன் நிறைய வச்சுருக்காரு. அவர் சும்மா சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுவார். ஸோ மதிமாறன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரலாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாலும் நல்ல படம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய இயக்குனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு போஸ்டிங்கில் வேறு உள்ளே இருக்காரப்போ இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் வந்து சூரியை பார்த்து ரொம்ப நேரம் நான் கீழே நின்று பார்த்துட்டே இருந்தேன். மதி வந்து என்ன கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அந்த மீன்காரங்க நிறைய அவங்களுக்கு ஒரு கோபம் சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் அமைதியாக ஒருத்தன் இருப்பான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நான் பார்த்தேன். அந்த பீடி எடுத்து வைக்கிறதாகட்டும், லுங்கியை தூக்கி கட்டுறது, வலையை தூக்கி போகிறது, கயிறு தூக்கி போகிறது, எல்லாமே நான் கீழேருந்து பார்த்துட்டே இருந்தேன். அது அவருக்குள்ளே அந்த கேரக்டர் செமையாக ஆப்டானார். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆப்டான கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாரை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அதனால் நிறைய நான் இன்னும் பேசணும்னு நினைக்கல. பட் இந்த படம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போனோம். எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு வெளியில் யாருக்குமே தெரியணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்வேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம்.
ஸோ முதல்ல நான் வந்து மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய க்ரூவில் நடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் படம் வந்து மகாராஜா ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், ஒரு அதே மாதிரி செகண்ட் படம் தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோடு நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியன்னா உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுபாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேன் இண்டியன் சொல்கிறாங்கன்னா அது ஓட்டுறாங்களா புகழறாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போது இருக்கிறதுல பாதி படம் பேன் இண்டியன் படம் தான், பாதி ஆக்டர்ஸ் பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் தான். லோக்கலாக யாருமே எதுவும் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் ரொம்ப லோக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் டீமோட வேலை செய்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் டீம். படம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி வென் இட் கம்ஸ் அவுட். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ. நான் பேசணும்னு நினச்சது இந்த விஷுவல்ஸ் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா அங்கேருந்து முறைக்கிறாரு. எங்கள் அப்பா ஒரு பேச்சாளர், அவர் பையன் எனக்கு பேச வர மாட்டேங்குது. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்குள்ளே போயிடலான் இருக்கேன். முதல்ல 2வது படம் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம படம் பண்ணலான்னும் போது கடல் சீஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அப்போ நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் அவங்களும் தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடச்சது தான் இந்த களம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இப்போ நம்ம ஏவியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டுருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வைவலையும் அவங்க இழந்துடுறாங்க. ஸோ கதைக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இது இன்ஜினை வந்து கைட்டி வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளாட்றாங்க. ஸோ நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடலில் வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த வலிமையை இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது. ஏன்னா இந்த கேமில் இன்ஜின் இல்லாமல் விளாட்றாங்க. ஸோ இப்படி தான் லைஃபோட அது மிங்கிளாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை ஒரு பேஸாக எடுத்து அதை எடுக்கிறது மூலிமா எனக்கு தான் பெருமையாக இருக்குது. அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போகுது, அங்கே இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்தது நான் தேங்க்ஸ்குள்ளே போயிடுறேன். வெற்றிமாறன் சார், நிறையா பேசிட்டேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கினேன் அவர்கிட்ட, அதை பற்றி பேசலாம். நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனேன். திட்டு வாங்குவான்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷமாகி திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே. அந்த திட்டில்
அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான் இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்கள் என்னை எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கிறேன். எத்தனை வருஷமாக இருந்தாலும் அது தொடரணும். ப்ரொடியூசர் சார், எல்லாத்த விட கதையை மேலே வச்சு பேசுகிற, பார்க்குற, செயல்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்கள் எல்டட் சார். நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும். ஜென்ரலாக இந்த ஸ்கிரிப்டில் டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த காம்ப்ரமைஸுன்ற வார்த்தையை வந்து டைரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ப்ரொடியூசராக அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். எனக்கு மெயின் பதற்றமே சார் தான். கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போகிற எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சூரியன் ஒரு ரீயூனியன் மாதிரி தான் அது. ஆல்ரெடி நம்ம விடுதலையில் வேலை செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட இருந்து பார்க்குறது வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி சினிமாவில் சரி இல்லை மக்கள்கிட்ட சரி ரீச் ஆகிருக்கீங்கிறத வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு. அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்க வராங்க, வந்து உரிமையாக கேட்குறாங்க, சூரிய இருந்தாலும் கொஞ்சம் வர சொல்லுங்கள், நான் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிறதும் அதுதான் எங்களுக்கு. நாங்கள் அப்புறம் அப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் வந்து நின்னது, அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது, அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜிவி சார், எனக்கு ஃபஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அது மாதிரி எனக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடருது. சுஹாஸ், நீங்கள் பெரிய ஆக்டர், டேலண்டான ஆக்டர், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கும் பயங்கரமாக ஜெல் ஆயிடுச்சு. எப்போனா உங்கள்ட்ட கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணார். அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து வெற்றி சார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நான் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசணும்னு நினச்சிட்டாங்க, எனக்கு வராது அது. அதனால் அவங்க என்கிட்ட பயங்கரமாக கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமான்னும் போது ஏன் அப்படின்னா, இல்லை சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியாது, இங்கிலீஷே அவர் பிரித்து தான் பேசுவார் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு. சார் நானும் அப்படி தான். அப்போ டிரான்ஸ்லேட்டர் வேணாமா, இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுகிறோன்னு சொல்லிட்டு போய் அந்த அரைக்குறை இங்கிலீஷில் கதை சொல்லி ஓகே ஆனது. அது வந்து எனக்கு மறக்க முடியாது. தேங்க்யூ உள்ளே வந்ததுக்கு. ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் சார், நீங்கள் ஒரு பேன் இண்டியன் ஸ்டார்னு நினைக்கிறேன், கிடையாதா? தேங்க்யூ ஒத்துக்கிட்டதுக்கு. மஹிமா நம்பியார், நீங்கள் ஒரு ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டாக அதில் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட போகணும், நீங்கள் தான் அதை ஒத்துக்கிட்டீங்க, ஏன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டாக அவங்கள இதில் நான் வெல்கம் பண்ணுறேன். கிரண் சார், எஸ்ஆர் கதிர் சார், சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அண்ட் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் முதல்ல இது வெல்கம் ஸ்பீச் மாதிரி தான் பேசுவேன், ஏன்னா எல்லோரையும் வரவேற்கிறதுனால. அண்ட் எல்லோரும் அவங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். அண்டு எங்களோட மூவிஸ் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்டு நல்ல விஷயங்களை வந்து பெருசாக சொல்லியும் தவறுகள் இருந்தால் அப்பப்போ நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் கேட்டுட்டு அப்பப்போ சரி பண்ணி இது வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 15 to 20 years சினிமாவில் சர்வே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டீம் அப்பப்போ சினிமாவிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு தேங்க் காட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணால் ஜிவி பிரகாஷ்.
முப்பொழுதும் கற்பனைகள் ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டுடியோவில் அடிக்கடி போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளம் ஒர்க் பண்ண வருவாங்க. அவர் தான் சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ இருந்தே எங்களுக்கு ட்ராவல். இன்ஃபேக்ட் வடச்சென்னை நான் பண்ண வேண்டிய படம். அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருப்போம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆப்பும் இருந்தது. அண்ட் கான்ஸ் ஃபெஸ்டிவலில் ஒரு ஐ திங்க் ஒரு 1 வீக் ஒன்னாகவே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு விடுதலை நடந்தது. ஏன்னா விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. ஏன்னா அது வந்து எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும். பர்சனலாகவே எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பண்ண படம். பிஸ்னஸ் வைஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்ட ஒரு படம். ஸோ அது ஒரு படமாக மட்டுமே பார்க்காம அதுலேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறையா. ஏன்னா அண்ட் அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த விடுதலை வந்து சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக அதுலேருந்து மறுபடி அனதர் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விடுதலை படத்தப்போ வந்து ஷூட்டில் இருக்கும்போது சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட, சார் மதிமாறன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, அது கோஸ்டல் சைடில் உள்ள ஸ்கிரிப்டு அப்படின்னா. பிகாஸ் நானும் வந்து கோஸ்டலில் ராமேஸ்வரம் தங்கச்சி படம்னு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ சரி கேட்போம் சார் அப்படின்னு நானும் கேஷுவலாக தான் முதல்ல சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன். பட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருந்ததுன்னா, எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தமிழ் சினிமா தொடாமே விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் அந்த ஒரு ரேஸ், அந்த செயில் போட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. எவ்ரி இயர் நடக்குது. இது ஒரு இவ்வளோ ரூட்டடான தமிழரோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் உள்ள இந்த கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற ஒரு விஷயம். அண்டு அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் என்ன பேசிக்குவோம், எங்களுக்குள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே உள்ளே அப்படியே விரைவி இருந்தது அந்த காட்சிகள் அது எல்லாமே. அப்போ நான் மதிமாறன்ட்ட கேட்டேன், இது எப்படி இவ்வளோ இன்டெப்த்தாக போயிருக்கீங்க அப்படின் போது, இல்லை சார் நான் ஒரு 1.5 வருஷம் கோஸ்டில் ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி சாரோட ரத்தம் அப்படியே பாஞ்சிருக்கு. சார் வந்து இந்த ஆடுகளம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலைலாம் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்டெப்த்தாக போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 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 ப்ரீடு நான் வந்து என்னால் மதிமாறன்ட்ட பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மதிமாறன் வந்து 2 பார்ட்லேயுமே சார் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஒர்க்கஹாலிக், ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர். ஏன்னா அவர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரும் எவ்வளோ பேசுவார்னு தெரியல, பட் அவர் என்ன பேச வேண்டியது இருக்குமோ அவர் டாக்குமெண்ட்டில் பேசியிருப்பார். விஷுவலாக சில விஷயங்கள் காமிக்கும் போது தான் அவர் புரியும் அந்த மாதிரி. அண்டு விடுதலை கொடுத்த இன்னொரு பெரிய கிஃப்ட்டு சூரி. எப்படி சொல்கிறது இல்லை, உங்களை அண்ணானே சொல்லிக்கிறேன் இன்னைக்கு. இல்லை என்னை விட நீங்கள் ரொம்ப வயசு கம்மி இருந்தாலும் மேடை நாகரிகத்துக்காகவும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டுக்காக சூரிய அண்ணானே இன்றைக்கி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நம்மளே பில்டப் கொடுத்துக்கணும் கொடுங்க என்ன. ஸோ சூரிய அண்ணா வந்து விடுதலையில் வந்து அது எப்படி சொல்கிறது, திருப்பி அந்த டேஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கூட தெரில. எனக்கு வெற்றி சாருக்கு தெரியும், ஒரு 4 இயர்ஸ் அந்த ட்ராவல் இருக்குல்ல. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் பை ஹார்ட் அப்படியே தான் இருந்தார். பட் அவர் கேரி பண்ணிக்கிட்ட விதம், அதுக்காக அவர் ஒர்க் பண்ணது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மோல்ட் பண்ணிக்கிட்டதை நாங்கள் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி, ப்ராப்பர் அண்டர்டாக் ஸ்டோரி நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளோட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லாருமே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கோம். சரி அவங்க எல்லாருமே ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில். ஸோ இன்ஃபேக்ட் எங்களுக்கு அப்போவே தெரியாது, நான் படத்தோட பேட்டியில் பார்க்கும்போது தான் ரவிக்குமார் சார் பேட்டியில் தான் அப்போ எனக்கு தெரியும் சினிமாவில் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, வெள்ளை அடிச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியனை ஒர்க் பண்ணியிருக்காரு, ஃபேன் பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படியே தன்னை தயார்படுத்தி இங்கே வந்துட்டு இங்கே வர்றது கூட சம்டைம்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, அவர் ஸ்கிரிப்டு இங்கே வந்துட்ட உடனே ஒரு 10 படம் கடன்னு பண்ணுவோம், அப்படி ஓடுவோம், எதுவுமே இல்லை, ரொம்ப நிதானம்.
பயங்கர ஒரு தியான நிலையில் உட்காந்துட்டு இருக்காரு. லைக் எனக்கு தெரியும் மாமன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தெரியும், என்ன ரொம்ப நல்ல படம். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டை முன்னாடி கேட்டு நான் தான் கம்பல் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன். படம் ஆரம்பித்த முன்னாடி தான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஜேர்னி ஒரு பொறுமையாக அந்த ஃப்ளோவில் அவர் இருக்கிறது. ஸோ பார்ப்போம், இந்த விடுதலைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற இந்த மண்டாடிலையும் அவரை அடுத்து என்ன நாங்கள் புஷ் பண்ண முடியும்னு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ஸ்டோரி சொல்லும்போது மேக்கிங்க்கு வந்து நிறைய செலவாகும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இதில் வந்து என்கிட்ட மதிமாறன் பேசும்போதே சொன்னார், சார் இதில் நிறைய நான் சிஜி யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் அவர் சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணதில் கூட சிஜியை பண்ணல. அவர் ஃபுல்லாகவே நான் ஒரிஜினலாகவே கடல் மேலே போய் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. சரி, ஒரு டீம் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஒரு டீம் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அண்டு சூரி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வேணாலும் அதில் வந்து தன்னோட உழைப்பை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதுக்கு செய்ய வேண்டியது எங்களோட தார்மீக கடமை. அதை 100% செய்வோம். மதிமாரோட சொன்னேன், அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த படத்தை. வேறு எந்த இதில் கால்குலேஷன் எதுவும் போக வேண்டாம். இது என்ன பிஸ்னஸ் பண்ணும், இது எங்கே போய் நிற்கும், பட்ஜெட் என்ன ஆகும், அது எதுக்குள்ளேயும் போகாதீங்க, படத்தை வந்து ப்ராப்பராக ஹாப்பியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மதிமாறன் நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம். அண்டு செகண்ட் வந்து சுகாஷ். பிகாஸ் சுகாஷ் வந்து இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ப்ரெஸ்ஸில் உங்கள் எல்லாருக்குமே. அவர் வந்து சடவை கொஞ்சம் சூர்யா சார் மாதிரி தான், சூர்யா அண்ணா மாதிரி தான், கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஏன்னா கீழே இருந்து அவர் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். அவரோட அந்த கலர் ஃபோட்டோ அந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு அந்த படம். அண்டு ரைட்டர்னு ஒரு படம், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு இன்டென்சிவ் பர்ஃபார்மர். அண்டு ஒரு அந்த அந்த கோஸ்டல் ஏரியாவில் உள்ள ஒரு ஆளோட லுக்கு, இன்டென்ஸான ஆள் லுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வேணும். ஏன்னா 2 பேரும் அட்பார், அவங்க 2 பேரும் படத்தில் அப்படி நிற்கும். ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேரை கன்சல்ட் பண்ணி கடைசியில் மதிமாறன் சொன்னார். சொல்லும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஐ திங்க் அவங்க ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த லுக்கெல்லாம் வரும்போது புரியும், அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர். அண்ட் ஹீரோயின் மஹிமா நம்பியார். ஸோ மலையாளம் படத்தில் இப்போ ஹேப்பனிங் ஹீரோயின் நம்ம தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகி அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்களும் டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருந்தாங்க. அந்த டோட்டலாக மோல்டு மாறி அண்டு அதனாலாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ வெல்கம் பேக். அண்டு சத்யராஜ் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்தில். சார் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவர் சொன்ன மாதிரி சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. லைக் ஒரு ப்ராப்பராக சின்னப்பதாஸ் வந்து திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஏஜ்டு சின்னப்பதாஸ் ஒரு கடவுள் கவிதைகள் அப்புறம் கோஸ்டலில் சார் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியுமான்னு கூட தெரில. ஸோ சாருக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ் எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ரவீந்திரா விஜய், ரகுதாத்தாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய ஐ திங்க் இஸ் அ மல்டி லாங்குவேஜ் ஸ்டார். ஆக்சுவலி நிறைய லாங்குவேஜில் பண்ணுறாரு. ஐ திங்க் இஸ் அ தமிழியன் செட்டில்ட் இன் பெங்களூர். ஸோ இஸ் காட் நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஃபேஸஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவரும். ஸோ வெல்கம் சார். அண்ட் அச்சுத் குமார், இவர் வந்து நாங்கள் வந்து சாரை வந்து கோலை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். முக்கியமான அந்த ப்ரெஸ் ஹெட்டாக வருவார் அதில். கேவி சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தமிழில். ஸோ சாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தென் நமிதா, வெல்கம்மா. வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில் என்ன. ஸோ மதிமாறன் வில் டேக் கேர் ஆஃப் யூ வெல். தேங்க்யூ. அண்டு எங்களோட டெக்னீஷியன்ஸ், மதிமாறன் பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார், பேச மாட்டார். மற்றதெல்லாம் ஒர்க்கிங் எத்திக்ஸ், ஒர்க்கிங் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே சார்ட்டு வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காரு. இந்த பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார்.
அதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அவர் ஜட்ஜே பண்ண முடியாது. அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள ஒரு பெரிய புயலை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார். அவர் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஐயோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வருவார்னு நம்புகிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ஜி பிரகாஷ் சார் நிறைய திருப்பி ரீயூனியன் மாதிரி எங்களுக்கெல்லாம் முப்பொழுதும் ஒரு கற்பனைகள்லாம் பண்ணும்போது இதே அது வந்து ஒரு லைஃப் அப்படியே ஸ்டுடியோவில் தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு கெட்டுக்கத பிளேஸ். மோர் தென் மியூசிக் வந்து ரொம்ப வெல்கமிங் பர்சன். அண்டு அந்த டைமில் ஒரு ப்ரொடியூசராக இருந்து டைரெக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன நெருடல் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் என்ன ஏதோ டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் அது உங்களுக்கு புரியும். அது ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும். பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தது ஜிவி அவர் தான். என்னை வந்து சார் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு பெரிய ட்ராவல். நாங்கள் அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இன்னும் உட்காந்து நிறைய பேசுவோம். ஐ திங்க் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் மியூசிக். அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரிக்கு அவர் மியூசிக் போட்டிருந்தார். இப்போ வந்தோன்னு சொன்னேன், அதிலே தெரிஞ்சது சரி தலைவன் இறங்கிட்டான் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஆமாம். அண்டு கன்னியூ பண்ணுவோம் நிறைய. இந்த கேப் நம்ம நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கதிர் சார் ரொம்ப சந்தோஷம் திருப்பி உங்களோட நீதானே என் பொண்ணு சொந்தம் அப்புறம் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இந்த படம் வந்து நிறைய சீலே பண்ண வேண்டியது. யூஸ்வலாக நிறைய படங்கள் நம்ம பார்த்தது வந்து கடலை வந்து கரையிலிருந்து தான் படம் பார்த்துருவோம். இந்த படம் வந்து கடலில் இருந்துக்கிட்டே கடலை பார்க்குற ஒரு படம். ஸோ லைட்டிங்கில் நிறைய வந்து சேலஞ்சஸ் இருக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரா லைட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அங்கே கதை எப்படி சொல்கிறது, அப்படி அங்கே எப்படி ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்லாம் நிறைய எங்களுக்கு டிஸ்கஷன் இருந்தது. சரி இதுக்கெல்லாம் வந்து கதிர் சார் தான் கரெக்டு அப்படின்ட்டு ஃபைனலாக சார்ட்டை ஒப்படைச்சிருக்கோம். அதுங்க அவங்க டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு வந்தாங்க. நிறைய இது இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் இப்போ போகிறோம். பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கூட பீட்டர் சார், கதிர் சார், ஹோல் டீமே அங்கே இருந்தாங்க. அங்கே ஒரு போட்டி, இந்த மாதிரி 3 தடவை போட்டி நடந்த இடத்துல போய் அங்கேருந்து அங்கே ட்ரோன்ஸ் வச்சு அங்கே கேமராஸ் வச்சு எப்படி கடலில் எப்படி ஷூட் பண்ண போகிறோம், எப்படி அந்த எமோஷன்ஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுறது லைக் ஃபார்முலா 1 இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸு கேப்சர் பண்ணுற கேமராமேன்ஸ்லாம் எப்படி அவங்கள உள்ளே இன்டேக் பண்ணுறது. ஸோ அவங்கள வச்சு அந்த மாதிரி டீம் வச்சு எப்படி வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சார் ஆல்ரெடி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க் பின்னாடி போயிட்டுருக்கு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த படம் எப்படா வருன்ட்டு. லைக் அண்டு கிரண் என்னோட முப்பொழுதும் கற்பனைகள் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 பேரும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. லைக் எப்படி சொல்கிறது, உட்காந்தானா ஒரு 10 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம் கதையாக. அண்டு இந்த படத்துக்கும் அவருக்குமே பெரிய கனெக்ஷன் இருக்குது. இஸ் ஆல்சோ ஃப்ரம் கோஸ்டல் சைடு. ஸோ அந்த 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 ஃப்ளேவர் மாறாது அப்படின்றதுக்காக தான் மெயினாக அவர் சொல்லியே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவர் சும்மா தெரியாத விஷயத்துல விளையாடுவார். ஸோ டெய்லி அவர் பார்த்துட்டு இருக்க ஒரு இடம். ஸோ ஐ திங்க் வெல்கம் பேக். திருப்பி நம்ம ஜாயின் பண்ணுறோம். அண்ட் எடிட்டர் பிரதீப் ராதம் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எங்கள் டீமோட ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பெரிய படம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஐ திங்க் இதுவும் அவருக்கு பெரிய படமாக இருக்குன்னு நம்புகிறேன். தென் பீட்டர் சார் எனக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, விடுதலை, அதுக்கப்புறம் இந்த படம். அவருக்கும் இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஏரியா. ஏன்னா புதுசு இந்த இந்த ரேஸு, இந்த கடல் மேலே இந்த ரேஸுன்றது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவரும் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்காக தான் பீட்டர் சாரை கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக அந்த படம் வந்து அவருக்கும் எங்களுக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். சவுண்ட் டிசைன் பிரதீப், வெல்கம் பேக். அண்ட் ஹரியர் சுதன் அவர் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலையுமே விஎஃப்எக்ஸ் அவர் தான். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இஸ் லைக் மை பிரதர். ஆல்வேஸ் எதை வேணாலும் எப்போ வேணாலும் பேசலாம். தென் ரைட்டர்ஸ் 2 பேர், மோகன வசந்தன் அண்ட் சங்கர், அவங்களே வெல்கம் பண்ணுறேன் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ், அவரையும் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபர் அசார், வெல்கம் பேக். அண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஆனந்த், ஆல்மோஸ்ட் முப்பொழுதும் கற்பனைகள் ரீயூனியன் டீமில் அவரும் இருக்கார்.
இஸ் கமிங் பேக். ஐ திங்க் விடுதலை கூட அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணார். ரொம்ப ஹம்பிள் மேன். ஸோ அவரை வெல்கம் பண்ணுறேன். தென் மேக்கப் சக்திவேல், அவர் வெல்கம் பண்ணிக்கிறேன். காஸ்டியூம் நாகு அண்ட் டிஐ கிளமெண்ட், பப்ளிசிட்டி டிசைன் கபிலன், எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். அண்ட் பிஆர்ஓ ரேகா, அவங்க ஃபஸ்ட் டைம் பிஆர்ஓ பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து என்னோடய விஷஸ், அவங்க நல்லா பெருசாக வரணும்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில். அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டீமே லீட் பண்ணி பண்ணவங்க. ஃபஸ்ட் டைம் வெளியே வந்து அவங்க நேம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ காட் பிளஸ். அண்ட் பப்ளிசிட்டி டிசைன் ஏஸ்தட்டிக் கொஞ்சமாக அவர் டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்தர் டிசைன்ஸ் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு டீம் அவங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கு அவங்க வேணும்னு ரொம்ப பர்டிகுலராக அடம்பிடிச்சி, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்தது, வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் சொக்கலிங்கம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அது வந்து எப்படின்னா விடுதலையோட அப்படியே கண்டினியூஷன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை ஒரு பாதி டீம், என்னோட முன்னாடி ஒர்க் பண்ணாலும் பாதி டீம், எல்லாமே ரீயூனியன். சொக்கலிங்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அவர். ஏன்னா அவரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் மதிமாறன் சார் மாதிரி தான். பேச மாட்டார், எக்ஸிபிஷன்லேயே இருப்பார். எப்போவுமே ஒரு கண் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கே விளையாட்டுத்தனை யாரெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாலும் அவர் மட்டும் சீரியஸாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பார். டீம் அப்படியே தாங்கி பிடிக்கிற ஒரு ஆள். அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மகேஷ். ஸோ என்னோடய ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக என் கூட பார்த்துட்ருக்காரு. எல்லாம் ஃபண்ட்ஸு, எங்கேயுமே ஃபண்ட்ஸ் மிஸ் ஆகாமல் பேங்க்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, அவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தென் கோ ப்ரொடியூசர் மணிகண்டன். நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்ச விட என் ப்ரொடக்ஷன்ஸில் மணிகண்டன் நல்லா தெரியும். சார் வந்து என்கிட்ட பேசுகிற மணிகண்டன் தான் அதிகமாக பேசியிருப்பார். பிகாஸ் ஈ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா நான் மற்ற நிறைய வேலைகளில் பிஸியாக இருந்தாலும் டோட்டலாக எனக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. நான் வேலை ஜாலியாக சிரித்து அங்கங்கே சுற்றிட்டு இருப்பேன். மொத்த ப்ரெஷரும் மணிகண்டன் மேலே தான். என்ன அதெல்லாம் நிறைய கெட்ட பேர் நிறைய பேர்ட்ட வாங்குவார். என்ன பட் அது ப்ளேம் ஃபுல்லாக அவர் மேலே போகிறதும் தப்பு. அது எனக்கும் கொஞ்சம் இருக்குது பின்னாடி. அந்த ப்ளேம் நானும் எடுத்துக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் மணிகண்டன். என் சார் வெற்றிமாறன் சார். ஸோ இந்த ட்ராவல் வந்து விடுதலை திங்க் வட சென்னையில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, விடுதலை வந்து விடுதலைக்கு அப்புறமும் இதுவும் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய எங்களுக்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி a லாங் ட்ராவல், ஹோப். அண்டு எனக்கு என்ன இந்த டீமில் ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கான ப்ரெஷர் எனக்கு எதுவுமே எப்போயுமே இவங்க யாருமே கொடுத்ததில்லை. எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்மை இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டாக இருக்கும். சினிமானா நான் மற்ற பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, சினிமா ரொம்ப கஷ்டமாச்சுன்னு வெளியே அப்படி ஒரு இமேஜ் இருக்குது. பட் வெற்றிமாறன் சார் டீம் மாதிரி ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணும்போது தான் அது எவ்வளோ இலகுவாக இருக்கும் சினிமா அப்படின்னு யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து சொல்கிறது தான் நடக்கும், நடக்கிறது தான் எல்லாமே பேசுவாங்க. சார் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அது இருக்கும், ஹோல் டீம்கிட்டே இருக்கும். ஸோ நான் அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அண்டு அந்த அவுட்புட் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் அவுட்புட் சரியில்லைன்னா அது எல்லாருக்குமே அது பேக் ஃபயர் ஆகும். அது அப்படி இல்லை. இங்கே எப்பவுமே அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அது எப்போயுமே அண்டர்பிளே பண்ணிகிட்டு இருப்பார் சாரும். அது ஐ திங்க் மணிமாறன்ட்டையும் அந்த ஹேபிட் வந்துருச்சு இப்போ, மதிமாறன் சார்ட்டையும். ஓகே. அண்டு ஃபைனலாக ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னோட தேங்க்ஸ் ஆக்சுவலி சொல்லிக்கிறேன். என்னோடய எல்லா படங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கும் ஆல்ரெடி அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான தேங்க்ஸ். அகெயின் ப்ரெஸ், பத்திரிகை, மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ்.